நீ ஒரு உண்மையான விவசாயின்னு நம்பிதான் உங்ககிட்ட எடை போடாம காய்கறி வாங்கி வச்ச. நீ சொன்ன கிலோவுக்கு காசு கொடுத்த. ஆனா இப்படி நீ மோசம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. விவசாயிங்களா ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஃப்ராட் பண்றீங்கன்னு உன்னை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தினம் 9 கிலோ காய்கறி கொடுத்துட்டு 10 கிலோ காசு வாங்கிட்டு போயிருக்கிறேன். வெக்கமே இல்லாம இப்படி. மேடம் அப்படியெல்லாம் நான் ஏமாத்த மாட்டேன் மேடம். அடுத்தவங்க காசுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன் மேடம். நான் உண்மையா உழைச்சு கொண்டு வந்தது. தினம் 10 கிலோ தான் அளந்து கொண்டு வந்தேன் மேடம். நான் போய் சொல்றேன்னா? நேத்து கொண்டு வந்தியே காய்கறி அது 9 கிலோ தான் வருது. வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப 10 கிலோன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தியே, நீயே பாரு எவ்வளவு இடம் வருதுன்னு. 9 கிலோ தான் வருது. நீயே பாரு. உன்னை எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லி உள்ளதள்ளி அசிங்கப்படுத்தினாதான் புத்தி வரு. மேடம் மேடம் நான் நேர்மையா தான் எடை போட்டு கொண்டு வந்தேன் மேடம். தப்பு எங்க நடந்ததுன்னு எனக்கு தெரியல மேடம். ப்ளீஸ் நம்ம தப்பு எங்க நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் மேடம். கொஞ்சம் அவசரப்படாதீங்க மேடம் ப்ளீஸ். ஜெயில போய் யோசி. இல்லைனா எனக்கு நஷ்ட 1 லட்சம் ரூபாய் கொடு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், இங்க ஒரு மிகப்பெரிய சீட்டிங் நடந்திருக்கு. உடனே வாங்க சார். மேடம் கெஞ்சி கேட்குறேன், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க மேடம் ப்ளீஸ் மேடம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல எல்லாம் யாருக்குமே இது வரைக்கும் செஞ்சதில்லை மேடம். ப்ளீஸ் மேடம். 1 லட்சம் உன்னால கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. போய் அனுபவிச்சு சாகு. என்னம்மா பிரச்சனை? எதுக்குமா ஃபோன் பண்ணீங்க ஸ்டேஷனுக்கு? சார், இந்த ஆள் 2 வருஷமா என்கிட்ட பயங்கரமா ஏமாத்தி இருக்கா. எனக்கு இதனால லட்சக்கணக்கில் லாஸ். 2 வருஷமா இந்த ஆள் காய்கறிகள் கொண்டாந்து கொடுத்துருக்கான்னு சொல்றேன். ஒரு தடவை நீ அளந்து பார்க்கலையா? சார், எல்லாம் ஒரு நம்பிக்கைதான். விவசாயிகளா உண்மையா இருப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பிட்டேன். ஏப்பா ஏன் இந்த மாதிரி பண்ண? எதுக்கு இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிற எல்லாத்தையும்? சார் உண்மையாலுமே நான் எந்த தப்பு பண்ணல சார். எனக்கு அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண தெரியாது சார். சார், அவன் பொய் சொல்றான். அவனை உள்ள தள்ளி முட்டி தட்டி எனக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈட வாங்கி கொடுங்க சார். பாருமா, நீ சொன்னோன்னே இவர் மேலையெல்லாம் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது. எதையுமே தீர விசாரிச்சுட்டு தான் ஆக்ஷன் எடுக்கணும். எங்க தப்பு நடந்திருக்குன்னு சொல்லுப்பா. எப்போ நீ எடை போட்டுட்டு வந்தியா? எதில் எடை போட்டுட்டு வந்தியா? சார் என்கிட்ட இந்த மாதிரி டிஜிட்டல் தராசெல்லாம் இல்லை சார். பழைய மாடல் தராசு தான் இருக்கு. அதுவும் அளக்கிற கல்லெல்லாம் இல்லை சார். பழைய மாடல் தராசா? பழைய மாடல் தராசா இருந்தாலும் இடம் சரியா வருமே. அதுவும் கல் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி எடை போட்டேன்? என்னோட காய்கறிகள் எல்லாம் அந்த அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு உளுந்தோ சர்க்கரையோ கிலோ கணக்கில் வாங்கிட்டு போவேன் சார். அதுல 1 கிலோ தான் இருக்கு நம்பி என்னுடைய காய்கறிகள் எல்லாம் என்னோட தராசுல ஒரு பக்கம், இவங்க கிட்ட வாங்கிட்டு போன சர்க்கரையோ உளுந்தையோ ஒரு பக்கம் வச்சு காய்கறிகள் ஒவ்வொரு கிலோவா எடுத்து 10 கிலோ சேர்த்துவேன் சார். அதைத்தான் அடுத்த நாள் இந்த அம்மாட்ட கொண்டாந்து கொடுப்பேன் சார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த அம்மா கடையில் இருக்கிற உளுந்தையோ சர்க்கரையோ எடுத்து 1 கிலோ அளந்து பாருங்க சார். அது பிறகு அந்த நான் காய்கறி அடை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் சார். ஏமா அந்த 1 கிலோ உளுந்த எடுத்து இடையில வையே பாருங்க சார், 1 கிலோ கரெக்டா தான் காட்டுது. சரியாத்தான 1 கிலோ காட்டுது. ஏப்பா சரியாத்தான 1 கிலோ காட்டுது சார். என்னோட காய்கறி எடை போட்டேன் அந்த தராசுல வைக்க சொல்லுங்க சார். ஏமா அந்த காய்கறி எடை போட்டியல அந்த தராசுல வை இந்த 1 கிலோவை. சார், அது 1 கிலோ எல்லாம் காட்டாது சார். 10 கிலோ வச்சாதான் காட்டும் சார். இந்த பார், நான் என்ன சொல்றேனோ அதை செய். நான் IPS படிச்சுட்டு தான் போலீஸ் வேலைக்கு வந்திருக்கேன். எடுத்து அந்த ராசு வை. இல்ல சரியா தடை காட்டு. ஏமா எல்லா பிராடையும் நீ பண்ணி போட்டு அவரு மேல பண்ணி போட்டுட்டு இருக்கிறியா? இந்த தராசுல 1 கிலோ காட்டுது, அதுல 900 கிராம் காட்டுது. எப்படி 2லயும் மாறி மாறி காட்டுது? ஒழுங்கா உண்மை சொல்லு, இல்லைன்னா உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். சார், ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா இதுக்குன்னே எக்ஸ்ட்ரா போர்ட் செட் பண்ணி எவ்வளவு வேணா எடை வச்சுக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க சார். எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு ஒரு அப்பா விவசாயி மேல போய் பழிய போடுறிய. இந்த பாவத்தையில எங்கம்மா போய் தொலைக்க போறீங்க? பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்க யார் மேல வேணாலும் பழிய போடுவீங்களா? நீ மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு தம்பி. இந்த அம்மா பிடிச்சி உள்ள தள்ளி முட்டி தட்டி சொல்லிடுறேன் சார். அவங்களையெல்லாம் சொல்லி இனிமே எந்த குத்தம் இல்லை சார். வாங்க போற நாம தான் இனிமே புத்திசாலித்தனமா இருக்கணும். இவங்க மட்டும் இல்லை சார், இன்னும் இந்தியாவில் எத்தனையோ கடையில் இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க. எத்தனையோ மக்கள் தினம் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாங்குற நாம தான் இதுக்கு புத்திசாலித்தனமாக இருந்துக்கும் சார். எத்தனை பேரை தண்டிக்கிறது சார்? அவங்கவுங்க மனசாட்சி பிரகாரம் தான் நேர்மையாக இருக்கணும். ஆனால் அந்த நேர்மைனா இன்னைக்கு என்னன்னே தெரியாமல் இருக்காங்க இவங்கெல்லாம். அப்படின்னு இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? அனைவருக்கும் வணக்கம். முன்னையெல்லாம் தராசில ஃப்ராடு பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் புளி ஒட்டி வச்சுக்குவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பொருளை அடியில் வச்சு ஃப்ராடு பண்ணி இடையில ஏமாத்துவாங்க. அது கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ நவீன மிஷின் வந்துருச்சு, எலக்ட்ரிக்கல் தராசு வந்துருச்சு.
அதுல தான் ரொம்ப ரொம்ப சீட்டிங் அதிகமா நடந்துட்டு இருக்கு. சென்னையில இருந்து ஒரு அண்ணா கால் பண்ணாங்க, யுவராஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கால் பண்ணாங்க. அவங்க வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ மளிகை கடையோ வச்சிருக்கிறதா சொன்னாங்க. நிறைய பெரும்பாலான கடைகள்ல இந்த டிஜிட்டல் தராசுல இந்த மாதிரி ஃப்ராடு நடக்குது அப்படின்னு நமக்கு வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க. இதை வந்து ஒரு விழிப்புணர்வா மக்களுக்கு சொல்லுங்கண்ணா, அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த தீர்வையும் அந்த அண்ணாவே சொன்னாங்க. அதாவது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் திராசுல பாத்தீங்கன்னா அடிஷ்னலா ஒரு எக்ஸ்ட்ரா போர்டு மாட்டி அந்த போர்டுல இருந்து ஒரு பட்டனை கொடுத்துருவாங்க. அந்த பட்டன் மூலமா 1 கிலோ பொருளை 700 கிராமாவும் காட்டலாம், அதே மாதிரி 700 கிராம் பொருளை 1 கிலோ மாதிரியும் காட்டலாம். அது அந்த பட்டன்ல இருந்து செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்படி இன்னைக்கு இதே மாதிரி பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் மத்தியில இந்தியா பூரா ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடைக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது எல்லா கடைக்காரங்களும் செய்யறாங்க அப்படின்னா நிச்சயமா எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. பல பேர் மனசாட்சிக்கு உட்பட்டு தொழில் பண்றாங்க. இதை வந்து தராசு ரிப்பேர் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இதை செட் பண்ணி கொடுக்கணுமாமா. தராசு கம்பெனில இருந்தெல்லாம் அது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ எக்ஸ்ட்ரா கொடுத்தா இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்களாமா. அதே மாதிரி எல்லா மெக்கானிக்கலும் இந்த மாதிரி பண்றது இல்லையாமா. ஒரு சிலர் மனசாட்சியை மீறி இந்த தவறுகளை பண்ணிட்டு இருக்கிறதா அவர் சொன்னாரு. சரி, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு அந்த அண்ணாவே இதுக்கு தீர்வு சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு மொபைல் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. 99% எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய மொபைலை நல்ல தராசுல எடை போட்டு வச்சுக்கங்க. மேக்சிமம் இது 200 கிராம் 250 கிராம் வரும். 250 கிராம்னே வச்சுக்கங்க. 250 கிராம் வருது அப்படின்னா உங்க நேம் சேவ் பண்றதுல மை மொபைல் வெயிட் 250 கிராம் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுங்க. பவுச் போட்டுதீங்க, பவுச்சோடவே போட்டு வச்சுங்க. நீங்க எங்க எடை போடும் போது உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் இதுல இந்த மொபைலை வச்சு பாருங்க. நீங்க எடை போட்ட மாதிரி 250 கிராம் இது மற்ற அந்த தராசும் காட்டுச்சு அப்படின்னா அது உண்மையான தராசுன்னு அர்த்தம். இல்ல கம்மியா காட்டுச்சுனாலோ அல்லது எச்சா காட்டுச்சுனாலோ கண்டிப்பா எடை போடுற பக்கம் எச்சா காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கம்மியா காட்டுச்சு அப்படின்னா அது ஃப்ராடு பண்ற தராசு, அந்த கடைக்காரர் ஃப்ராடு பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்க. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்க. நீங்க ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா நாம புத்திசாலித்தனமா இருந்தா மட்டும்தான் ஏமாறாம இருக்க முடியும். இதுதான் நமக்கு இதுக்கான வழி. நாம போய் அவங்கள திருத்த முடியாது, வெளியில இருக்கிறவங்கள போய் நம்ம திருத்த முடியாது, திருந்தவும் மாட்டாங்க. நம்ம முன்னாடி சரி சரின்ட்டு மறுபடியும் அடுத்தது அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக எல்லா ஃப்ராடும் பண்ணுவாங்க. கடைசியில வாழ்க்கையில கடைசி காலத்துல ரொம்ப நொந்து சாவாங்க. அது அவங்களோட தலையெழுத்து. ஆனா நாம ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மொபைலை வெயிட் போட்டு வச்சுக்கோங்க. வேற மொபைல் வாங்கினீங்கன்னா அதனோட வெயிட் போட்டு வச்சுங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த டிஜிட்டல் தராசுல எடை போட்டு பாருங்க. கரெக்டான இடம் வந்தா அங்க வாங்குங்க. தப்பான இடம் வந்தீங்கன்னா எனக்கு வேண்டாங்க, நான் வேற கடையில வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க. இதுக்காக நீங்க சண்டையெல்லாம் போட்டுட்டு உங்க நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுதான் இதுக்கான தீர்வு. இனிமேல் திருடனாய் பார்த்து திருந்தினா தான் திருட்டு ஒழிக்க முடியுமே தவிர நாமெல்லாம் சொல்லியெல்லாம் திருட மாட்டாங்க. தப்பு செஞ்சவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. தப்பு செய்யறதுக்கு நாம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். நாம புத்திசாலித்தனமா இருப்போம். இந்த ஏமாற்று வேலைகள் செய்பவங்களை தயவு செஞ்சு திருந்திக்கிங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு பாவ செயல்களுக்கும் கர்மா அப்படிங்கிறது மிகப்பெரியது பாரமா வந்து கடைசி காலத்துல உங்க தலையில தான் விழப்போகுது. அதை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறப்ப தான் நீங்க தப்பு செய்யுங்க. மக்கள் இனிமேல் விழிப்புணர்வோட இருங்க. உங்க மொபைல் வெயிட் போட்டு வச்சுக்கங்க. ஒவ்வொரு பக்கம் உங்க மொபைலை பார்த்துட்டு எடை போட்டு நீங்க வாங்க. அது எந்த கடையா இருந்தாலும் சரி எடை போட்டு வாங்க. நன்றி.